भुनक्तु सह वीर्यं करवावहै। श्री विद्योपासना सक्तं श्री विद्यापीठभूषणं श्री विद्याभिनवं वन्दे श्री கிருஷ்ணானந்த சர்க்குரும். அனைவருக்கும் இனி காலை வணக்கம். அபிராமி அந்தாதி பாடல்களை தொடர்ச்சியாக நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். சுந்தரி எந்தை துணைவி என் பாசத்தொடரையெல்லாம் வந்தரி சிந்துர வண்ணத்தினாள் மகிடன் தலைமேல் அந்தரி நீலி அழியாத கன்னிகை ஆரணத்தோன் கந்தரி கைத்தலத்தாள் மலத்தாளின் கருத்தனவே. சுந்தரி எந்தை துணைவி என் சிவபெருமானுடைய மனையாட்டியாக நீ இருக்கிறாள். சிவபெருமானுடைய மனையாட்டியாக இருக்கிறாய் என்பதிலே தான் இந்த உலகத்திலே பெருமை இருக்கிறது. பின்னாலே ஒரு பாடலிலே சொல்லுவார், அம்பிகை பாதி பாகத்திலே இருக்கிறாள், வாம பாகத்தை வவ்வியதே என்று சொல்லுவார். பராசக்தி சரிக்கு சரியாக இருக்கிறாள். ஆண் பாதி பெண் பாதி, சரிக்கு சரியாக தேவி இருந்து இறைவனும் இறைவியுமாக இருக்கிறார்கள். ஆகையினாலே அதையும் ஒரு இடத்திலே சொல்லுவார், உமையும் உமை ஒரு பாகரும் ஏக உருவில் வந்து இங்கு எமையும் தமக்கு அன்பு செய்ய வைத்தார் என்று சொல்லுவார். கிராமங்களில் சொல்லுவார்கள், பானை பிடித்தவள் பாக்கியசாலி என்று சொல்வார்கள். ஒரு மனிதனுக்கு பெருமை எப்படி வந்து சேர்கிறது என்று சொன்னால், யார் மனையாட்டியாக இருக்கிறாளோ அவளுடைய மிகப்பெரிய அதிர்ஷ்டம்தான் அவன் வாழ்க்கையை செம்மாந்து நிற்கச் செய்யக்கூடிய தன்மை இருக்கும். அப்படித்தான் இவள் பேரழகு வாய்ந்தவள் என்பதிலே கூட பெருமையாக இருக்கிறது என்று கேட்டால், இவள் அகத்திலே பேரழகு வாய்ந்தவளாக இருப்பதனாலே தான் சிவபெருமானிடத்திலேயும் கூட மிகப்பெரிய தன்மையை, மிகப்பெரிய மன்னிக்கும் குணத்தை, மிகப்பெரிய ஆற்றலை தேவி வழங்கி இருக்கிறாள் என்று சொல்லுவார்கள். அப்படி எந்தை துணைவியாக இருக்கிறாள். அப்படிப்பட்டவள் மிகப்பெரிய கருணையினாலே வந்து என் பாசத்தொடரையெல்லாம் வந்தரி. இந்த பாசம் இருக்கிறதே, இந்த பற்று இருக்கிறதே, இந்த பற்றுக்களெல்லாம் நீங்கி பக்தி பெருக வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் இந்த பாடலை தோத்திரம் செய்கிறோம். பகவான் ராமகிருஷ்ணர் ஒரு அழகான கதை சொல்லுவார். ஒரு பெரிய பருந்து தன்னுடைய 2 கால்களிலும் மாம்ச துண்டத்தை பற்றி கொண்டது. மாம்ச துண்டத்தை பற்றி கொண்டு எல்லா இடங்களுக்கும் பறந்து கொண்டே இருக்கிறது. ஏதாவது ஒரு இடத்திலே வைத்து அதை கொத்தி தின்று சாப்பிட வேண்டும் என்ற முயற்சியோடு. ஆனால் அந்த மாமிச தின்றத்தை பற்றி கொண்டு பறக்கக்கூடிய கழுகினை சுற்றியும் ஒரு 20 கழுகுகள் துரத்தி கொண்டே வருகிறது. இது இங்கே போனால் அதுவும் வருகிறது, அங்கே போனால் அதுவும் வருகிறது. ஒரு இடத்திலும் கூட இந்த கழுகு உட்கார முடியாத சூழ்நிலையிலே விரட்டி கொண்டே போய்கொண்டு இருக்கிறது. ஒரு சூழ்நிலையிலே இது பறந்து பறந்து எய்த்து களைத்து போய் தன்னுடைய கால்களிலே சக்தி இல்லாததினாலே அந்த மாம்ச துண்டத்தை கீழே போட்டு விட்டது. இந்த மாம்ச துண்டம் கீழே விழுந்த உடனே பார்த்தால் பின்னாலே வந்த கழுகுகள் எல்லாம் அந்த மாம்ச துண்டத்தை நோக்கி பறந்து போய்விட்டது. அப்பொழுதுதான் இந்த கழுகுக்கு புரிந்தது, இத்தனை நேரம் நம்மை அந்த கழுகுகள் துரத்தியதற்கான காரணம் நாம் பற்றியிருந்த பொருள்தான் என்று. அப்படித்தான் இந்த உலகத்திலே நாம் எத்தனைக்கெத்தனை பற்றி கொள்ளுகிறோமோ அத்தனை துன்பங்கள் நம்மை தொடர்ந்து கொண்டே வந்து கொண்டே இருக்கிறது. இந்த பற்றிலே இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக யார் விடுபடுகிறார்களோ அவர்கள்தான் இந்த உலகத்திலே சந்தோஷமாக நிம்மதியாக வாழக்கூடிய சூழ்நிலையிலே இருக்கிறார்கள். இந்த பற்று என்ன செய்கிறது, நம்மை கொஞ்சமாக ஒரு பந்தத்திலே ஈடுபடுத்தி இருக்க வைத்து கொள்ளுகிறது. எதற்கெடுத்தாலும் கவலை, எந்த சூழ்நிலையிலும் கவலை. வயது ஆக 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 பற்றுக்கள் குறைய வேண்டும், இறைவனிடத்திலே நம்பிக்கை பெருக வேண்டும். அப்படி பற்றுக்கள் குறைந்து இறைவனிடத்திலே நம்பிக்கை பெருகுகிற பொழுது என்ன ஆகும் என்று சொன்னால், இறைவன் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவான் என்ற நம்பிக்கை தான் பக்தி. ஆனால் வயதான பிறகுதான் நமக்கு மிகுந்த கவலை வருகிறது. அவன் அங்கே இருக்கிறானே, இவன் அங்கே இருக்கிறானே, அவன் போனானே, எப்படி திரும்பி வருவானோ, அவன் என்ன ஆனான், இவன் என்ன ஆனான் என்ற கவலைகள் ஜாஸ்தியாக வந்து கொண்டே இருக்கிறது, அதிகமாக வந்து கொண்டே இருக்கிறது. அப்படி அதிகமான அந்த கவலைகளோடு சூழ்ந்து இருக்கக்கூடிய வாழ்க்கை எப்படி நிம்மதியான வாழ்க்கையாக இருக்க முடியும்? நிச்சயமாக இருக்க முடியாது. ஆகையினாலே இந்த பாசம் இருக்கிறதே, நீங்கள் கிராமங்களுக்கு சென்றால் அந்த குளக்கரைகளிலே, கம்மாய் கரைகளிலே பார்த்தால் தெரியும். இந்த பாசி என்று சொல்லக்கூடிய பாசம் இருக்கிறதே, அதை நீங்கள் லேசாக பிடித்து மேலே தூக்கினால் அது ஒரு செடியாக வராது, அது எல்லாம் பற்றி கொண்டு இருக்கும். அதை இழுத்தால் ஒரு மிகப்பெரிய அளவு ஒரு படர்ந்து இருக்கக்கூடிய ஒரு செடிதான் அங்கு உங்கள் கரங்களுக்கு அகப்படும். அதை இழுத்து வெளியிலே போடுவது என்பது சாமானியமான விஷயமாக இருக்காது. அதை தூக்குவதே கடினமாக இருக்கும். ஏனென்றால் அது இன்னும் கொஞ்சம் பின்னி ஒரு மிகப்பெரிய செடி கூட்டத்தை அதற்குள்ளே வைத்து கொண்டிருக்கும். அப்படித்தான் இந்த பாசமும். அதனால்தான் பாசத்தொடர் என்று சொன்னார். இந்த பாசத்தொடர் இருக்கிறதே ஒன்றோடு ஒன்று பிணைந்து இருக்கும். இது எப்படி போகும் என்று சொன்னால், கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஆசை தூளாக சிதறி போக வேண்டும்.
கந்தர் அனுபூதியில மிக அழகாக சொல்லுவார், ஆசா நிகழம் துகள் ஆயின பின் பேசா அனுபூதி பிறந்ததுவே என்று சொல்லுவார். ஆசா நிகழம் என்று சொன்னால் ஆசை சங்கிலி. இந்த ஆசை எப்பொழுதும் தனித்து வராது. ஒரு ஆசை ஒரு ஆசை ஒரு ஆசை என்றைக்காவது ஆசை தணிந்திருக்கிறதா, ஆசை தீர்ந்திருக்கிறதா, தேவை குறைந்திருக்கிறதா என்று கேட்டால் நமக்கு இன்னும் ஒரு தேவை நிறைவு பெற்றவுடனே அடுத்த தேவை முளைத்து விடுகிறது, அடுத்த தேவை முளைத்து விடுகிறது. அப்படித்தான் பாசம் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. ஆகையினாலே தேவி கருணை கூர்ந்து என்ன செய்கிறாளாம், என் பாசத்தொடரையெல்லாம் வந்து அறி, கருணையோடு வந்து என் பாசத்தை எல்லாம் அறிந்து விடுகிறாள், வேரோடு அறுத்து விடுகிறாள். ஆகையினாலே தான் சொல்லுவார்கள், வினை ஓடவிடும் கதிர்வேல் மறவேன் என்று சொல்லுவார்கள். விநாயகனே வெவ்வினையின் வேறறுக்க வல்லான் என்று சொல்லுவார்கள். இதை வேரோடு அறுத்து விட்டால்தான் நிச்சயமாக மீண்டும் உழைக்காத தன்மை வந்து அடையும். ஆகையினாலே தான் திருப்பெருந்துறை என்று சொல்லக்கூடிய ஆவுடையார் கோயிலிலே பிறவி மீண்டும் வேண்டாம் என்ற தன்மையினாலே எல்லா ஆலயங்களிலும் பச்சரிசியினாலே உங்களுக்கு நிவேதனம் செய்வார்கள். ஆனால் திருப்பெருந்துறை என்று சொல்லக்கூடிய ஆவுடையார் கோயிலே மட்டும் புழுங்கல் அரிசி தான் நிவேதனம். என்ன காரணம் என்று சொன்னால், நெல்லை அவித்து புழுங்கல் அரிசியாக மாற்றிவிட்டால் மீண்டும் உழைக்காது. அப்படி மீண்டும் பிறவி இல்லாத தன்மை வேண்டும் என்று இறைவனிடத்திலே, அங்கே அந்த ஆத்மநாதரிடத்திலே வேண்டக்கூடிய தன்மையினாலே புழுங்கல் அரிசி படைப்பார்கள். அதே சூழ்நிலையிலே தான் பாசத்தொடரையெல்லாம் வந்தறி, இந்த பாசம் இருக்கிறதே தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்கக்கூடிய பாசத்தை எல்லாம் அறிந்து எடுக்கக்கூடியவளாக, கொஞ்சம் கூட பிசிரே இல்லாமல் செய்யக்கூடியவளாக தேவி கருணையோடு வந்திருக்கிறாள். சுந்தரி எந்தை துணைவி என் பாசத்தொடரையெல்லாம் வந்தறி சிந்துர வண்ணத்தினாள். அந்த சிந்துர வண்ணமாக இருக்கக்கூடிய பராசக்தி மீண்டும் மீண்டும் நினைத்து பார்க்கிறார். அந்த அவளுடைய தேவியினுடைய அழகு, தேவி எம்பெருமானுக்கு துணைவியாக இருப்பதனுடைய பெருமை. இந்த நம்முடைய மதத்திலே தான் ஆணும் பெண்ணுமாக இணைந்து வாழக்கூடிய வாழ்க்கையை இறைவனிடத்திலே இருந்து தொடங்கி இருக்கிறார்கள். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவிலை, கண்ணில் நல்லகுதுரும் கழுமல வளர்நகர் பெண்ணில் நல்ல ஆளோடும் பெருந்தகை இருந்ததே என்று ஞானசம்பந்த பெருமான் சொல்லுவார். அப்படி பெண்ணில் நல்லாளோடும் பெருந்தகையாக இறைவன் வீற்றிருக்கிறான். பேரறத்தாளோடும் பெருந்தகை இருந்ததே என்று சொல்லுவார். அப்படி தேவி பேரறத்தாளாக இருக்கிறாள். ஆகையினாலே தான் அபிராமி பற்றி பின்னாலே ஒரு இடத்திலே சொல்லுவார், இந்த தர்மங்களை எல்லாம் வளர்க்கக்கூடியவள் யார் என்று கேட்டால் அம்பிகைதான் வளர்க்கிறாள். இறைவனுடைய திருவருளை பெற்று அம்பிகைதான் 32 தர்மங்களையும் இந்த உலகத்தை வளர்த்து கொண்டிருக்கிறாள். அப்படி எந்தை துணைவியாக இருக்கிறாள். கருணை கூர்ந்து வந்து அவளே என்னுடைய பாசத்தை எல்லாம் அறிந்து விடக்கூடியவளாக இருக்கிறாள். அப்படிப்பட்ட பராசக்தி, அப்படிப்பட்ட அபிராமி இந்த பற்றுக்களெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கி தேவியினுடைய பாதத்திலே பக்தி தரக்கூடிய மிகப்பெரிய கருணையை வழங்குவளாக இருக்கிறாள். அத்தகைய கருணையை நம் எல்லோருக்கும் தேவி வழங்க வேண்டும். நாம் எப்பொழுதும் ஆனந்தமாக வாழ வேண்டும் என்று அம்பிகையை எந்நாளும் இந்த விடியலிலே துதிப்போம். வாழ்க்கையிலே ஆனந்தத்தையும் அமைதியையும் இன்பத்தையும் இனிமையும் எல்லா நேரங்களிலும் கணப்பொழுதும் பெற்று பெற்று நாம் மகிழ்ச்சியாக இருப்போம். நன்றி, வணக்கம். ஜீ தமிழ் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் பி சுவாமிநாதனின் இனிய காலை வணக்கம். தெய்வத்தின் குரல் நிகழ்ச்சியில் எஸ்எம் கணபதி ஸ்தபதியோட ஒரு அனுபவத்தை நம்ம பார்த்துட்டுருக்கோம். அந்த எஸ்எம் கணபதி ஸ்தபதி ஆந்திர மாநிலத்தோட அரசாங்க ஸ்தபதி, ஆந்திர மாநிலம் நியமித்த ஒரு ஸ்தபதி. திருப்பதி கோவிலில் ஒரு மாற்றம் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இவரோட சம்மதத்தை வேண்டா வெறுப்பாக வாங்கிட்டாங்க அங்கே இருந்த அதிகாரிகள். இந்த கணபதி ஸ்தபதிக்கு இது மனசு ஒப்பலை. இந்த விஷயத்தில் நாமளும் ஒரு உடந்தையாக இருந்துட்டோமே, நாமளும் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டோமே அப்படிங்கிற நினைப்போடு இருக்கும்போது இதை நம்ம எங்கே சொல்கிறது, இதற்கு என்ன தீர்வு, நமக்கு நம்ம மனசு ஒரு மாதிரி சங்கடப்பட்டுருக்கே அப்படின்னு அவர் துடிச்சுன்னு இருக்கும்போது காஞ்சி மகா சுவாமிகள் ஞாபகத்துக்கு வந்தார். அப்போ காஞ்சி மகா பெரியப்பா ஹைதராபாத் நகரத்தில் இருந்தார். அவரை பார்க்கணுங்கிறதுக்காக இந்த கூட்டம் முடிஞ்ச உடனே திருப்பதியிலேருந்து புறப்பட்டு ஹைதராபாத் போகிறார். மகா சுவாமிகளை பார்த்தாச்சு. மகா சுவாமிகள் இவரோட பசியை ஆற்றிட்டார். ஆற்றி முடித்த பிறகு உள்ளே உட்கார்றார். மகா சுவாமிகளுக்கு முன்னால் கணபதி ஸ்தபதியை உட்கார சொல்கிறார். கணபதி ஸ்தபதி ரொம்ப பவ்யமாக உட்கார்றார். மகா சுவாமிகளுக்கு ஒரு நமஸ்காரத்தை பண்ணிவிட்டு அந்த இடத்துல உட்கார்றார். உட்கார்ந்த பிறகு மகா சுவாமிகள் கணபதி ஸ்தபதியை பார்க்குறார். என்ன ஸ்தபதி, என்ன விஷயம், திருப்பதியிலேருந்து வரலே, இதான முக்கியமான விஷயமா அப்படின்னு கேட்கும்போது கணபதி ஸ்தபதி எல்லாத்தையும் கடன்னு சொல்கிறார்.
அந்த கூட்டத்துக்கு தான் போனது. அந்த கூட்டத்தில் இருந்த அதிகாரிகள் அத்தனை பேரும் இந்த மாற்றத்தை எப்படியும் கொண்டு வரணும்னு ஏற்கனவே தீர்மானித்து ஒரு கூட்டம் போட்டதாகவும், அந்த கூட்டத்தில் தனக்கு மட்டுமே இந்த திட்டத்தில் உடன்பாடு இல்லை அப்படிங்கிறதையும் தான் வற்புறுத்தி கையெழுத்து வாங்கப்பட்டதாகவும் எல்லா விஷயத்தையும் சொல்லி முடிக்கிறார் கணபதி ஸ்தபதி. இதெல்லாம் மகா சுவாமிகள் முழுக்க கேட்டிருந்துட்டு மகா சுவாமிகள் கணபதி ஸ்தபதியை பார்த்து கேட்குறார், சரி ஸ்தபதியாரே, அதன்படி இப்போ இந்த அர்த்த மண்டபத்தோட 2 பக்க சுவத்தையும் உடைச்சிட்டா என்ன ஆகும் அப்படின்னு மகாபெரியவா கேட்குறார். மகாபெரியவா கேட்ட உடனே கணபதி ஸ்தபதி சொல்கிறார், பெரியவா இது பண்ணக்கூடாது. அப்படி பண்ணியாச்சு அப்படின்னா அர்த்த மண்டபத்தோட சுவத்தை திடீர்னு உடைச்சாச்சு அப்படின்னா எத்தனையோ ஆகம சாஸ்திர விதிகளை பின்பற்றி கட்டப்பட்ட இந்த கோவில் திடீர்னு இதனோட பொலிவை இழக்கும். அங்கே இருக்கக்கூடிய பெருமாளோட சாநித்தியம் கொஞ்சம் குறையும். அதனால் இது பண்ணக்கூடாது பெரியவா அப்படின்னு பெரியவா கிட்ட சொல்கிறேன். பெரியவா இந்த விஷயத்தை கேட்டுக்கிறா. சரி, இதுக்கு என்ன பண்ணுறது, வேறு என்ன பண்ண முடியும் அப்படின்னு பெரியவா யோசிக்கும்போது கணபதி ஸ்தபதி திரும்ப ஒரு விஷயத்தை சொல்கிறார். பெரியவா, இதுபோல் திருப்பதியில் எந்த ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னாலும் மகா பெரியவாளான தங்களிடம் ஒரு அனுமதி கேட்பாங்க எப்போவுமே. இது ஒரு வழக்கத்தில் இருந்தது. ஆனால் இந்த விஷயத்தில் மட்டும் அந்த விதியை மெல்ல மீறிட்டாங்க. யாருமே தங்களிடம் ஒரு அனுமதி கேட்கல, ஒரு கருத்து கேட்கல. இந்த திட்டத்தை எப்படியும் செயலாக்கம் பண்ணிடணும் அப்படின்னு ஒரு உறுதியாக இருக்காங்க. மக்களோட நலன் அவங்களுக்கு முன்னிலைப்படுத்தி நிற்கிறதே தவிர இதை செய்து முடித்தால் இந்த தெய்வத்தோட சாநித்தியம் குறையுமா அப்படிங்கிறத பற்றி அவ்வளவா யாரும் யோசிக்கலை பெரியவா அப்படின்னு சொல்கிறார். கணபதி ஸ்தபதி இந்த விஷயத்தை சொல்லும்போது அவரோட கண்கள் 2 கலங்கி தாரதாரியாக தண்ணீர் வடிகிறது. இந்த தெய்வத்துக்கு இப்படி ஒரு அபச்சாரத்தை, இப்படி ஒரு ஒவ்வாத விஷயத்தை செய்து முடிப்பதற்கு நாமே ஒரு கருவியாக இருக்கலாமா அப்படின்னு கணபதி ஸ்தபதிக்குள்ள ஒரு கலக்கம். இதை தடுக்கிறதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருந்தன அவரோட மனசுக்குள்ள. மகா சுவாமிகள் இதான ஒரு தீர்வு சொல்லுவார், எப்படியான இதை தடுத்து நிறுத்திடுவார் அப்படின்னு சொல்லிட்டு இவரோட சந்நிதிக்கு வந்திருக்கார். மகா சுவாமிகள் ஒன்றே ஒன்று தான் சொன்னார் கணபதி ஸ்தபதி கிட்ட, எதுக்கும் கவலைப்படாத, உன்னோட மனசுப்படி தான் எல்லாமே நடக்கும். இதுதான் மகா சுவாமிகள் சொன்னார். இந்த வார்த்தையை சொல்லி முடிச்சுட்டு மகா சுவாமிகள் கணபதி ஸ்தபதிக்கு பிரசாதத்தை கொடுத்துட்டு அவருக்கு உத்தரவு கொடுத்துட்டார். இதை இப்படி பண்ணிக்கலாம், இந்த மாதிரி இடிக்காமல் பண்ணிக்கலாம், இப்படி ஒரு திட்டத்தை நாம் கொண்டு வரலாம். அதுபோல் மகா சுவாமிகள் எந்த ஐடியாவும் கொடுக்கல. மகா சுவாமிகள் சொன்ன ஒரே ஒரு விஷயம், எல்லாமே உன்னோட மனசுப்படி நடக்கும் அப்படின்னு கணபதி ஸ்தபதியை பார்த்து சொல்லிட்டார். கணபதி ஸ்தபதி மனசில் என்ன நினச்சிட்டு இருக்கார், இது நடக்கக்கூடாது, இதுபோல் அர்த்த மண்டப சுவத்தில் கை வைக்கக்கூடாது, திருப்பதிக்கு எந்த விதமான ஒரு பாதிப்பும் வரக்கூடாது அப்படின்னு அவரோட மனசில் இருக்கக்கூடிய நினைப்பு. மகா சுவாமிகள் பிரசாதம் கொடுத்த உடனே ஆஹா, மகா சுவாமிகள் சொல்லிட்டார், நம்ம மனசு நல்லதைத்தான் நினைக்கிறது, அந்த அர்த்த மண்டபம் இடிபடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறது. நிச்சயமாக அதை மகா சுவாமிகள் ஏதாவது ஒரு திருவிளையாடலை புரிஞ்சு எப்படியும் காப்பாற்றிடுவார் அப்படிங்கிற எண்ணத்தோட அங்கிருந்து வெளியில் வந்துட்டார். வெளியில் வந்த உடனே ஹைதராபாத் நகரத்தில் தான் தங்கியிருக்கக்கூடிய இடத்துக்கு ரெஸ்ட் எடுக்கிறார். இவர் ஒரு நாள் 2 நாள் பயணித்த அந்த அலுப்பு அப்படிங்கிறது அவர் தொடர்ந்து தூங்க வைக்கிறது. அவருக்கு கொஞ்சம் கூட முழிப்பு வரலை, நான்ஸ்டாப்பாக தூங்கின்னு இருக்கார். ராத்திரி ஆகாரம் வேணுங்கிறது தோணலை, எல்லாம் கண்டினியூஸாக தூங்கின்னு இருக்கும்போது திடீர்னு ஒரு 2 மணிக்கு விடிகாலையில் அவருக்கு ஒரு முழிப்பு வருது. அந்த கணபதி ஸ்தபதி ஒரு 2 மணிக்கு அவருக்கு ஒரு முழிப்பு வருது. அந்த முழிப்பு வந்த உடனே சட்டுன்னு எழுந்து உட்கார்றார். ஆஹா, எதற்காக நமக்கு இந்த நேரத்தில் ஒரு முழிப்பு வருது, இந்த முழிப்புக்கு பிறகு நமக்கு தூக்கம் வர மறுக்கிறதே அப்படின்னு யோசித்தவருக்கு ஒரு புதுசாக ஒரு திட்டம் அந்த நேரத்தில் அவரோட மனசில் உதிச்சது. அது என்ன திட்டம் அப்படிங்கிறத ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம். கணபதி ஸ்தபதி அந்த திருப்பதியில் அந்த கூட்டத்தை முடித்த பிறகு அவரோட மனசு தாங்காமல் தனக்கு சம்மதமில்லாத ஒரு முடிவில் கையெழுத்து வாங்கிட்டாங்களே அப்படிங்கிற எண்ணத்தோடு அங்கிருந்து புறப்பட்டு ஹைதராபாத்துக்கு வர்றார் பஸ்ஸில்.
ஹைதராபாத்தில் மகா சுவாமிகளை பார்க்குறார். தன்னோட மனசில் உள்ள விஷயத்தை மகா சுவாமிகள்கிட்ட சொல்கிறார். மகா சுவாமிகள் உன்னோட மனசுப்படியே நடக்கும், நீ கவலைப்படாமல் போயிட்டு வான்னு பிரசாதத்தை கொடுத்து அனுப்பிச்சி விடுறார். கணபதி சபதி வந்து படுக்கிறார் தன்னோட இடத்துல, ஹைதராபாத் நகரத்தில் தான் வசிக்கக்கூடிய இடத்துல வந்து படுக்கிறார். திடீர்னு ஒரு 2 மணிக்கு, அதிகாலையில் 2 மணிக்கு யாரோ ஒருத்தர் தட்டி எழுப்பினா எப்படி இருக்குமோ அதுபோல் ஒரு உணர்வு வர கணபதி சபதி எழுந்து உட்கார்றார். ஆஹா, 2 மணிக்கு ஒரு முழிப்பு வந்து உட்கார்ந்துருக்கேன், நமக்கு தூக்கம் கலைஞ்சு போயிடுத்தே அப்படின்னு யோசிக்கும்போது அவரோட மனசில் அந்த நேரத்தில் திடீர்னு ஒரு புது திட்டம் ஒன்று உருவாருது. வீட்டை விட்டு எழுந்திருக்கிறார், ஒரு சட்டையை மாட்டிக்கிறார், தலையை வாரிக்கிறார், வீட்டை விட்டு வெளியில் வந்து வீதியில் நடக்க ஆரம்பிக்கிறார். வேகமாக நடக்கிறார். ஹைதராபாத் வீதியில் வேகமாக நடக்கிறார். நடந்தவர் எந்த இடத்துக்கு போனார் அப்படின்னா, அப்போ ஆந்திர மாநில முதலமைச்சராக இருந்தவர் பிரம்மானந்த ரெட்டி. அந்த பிரம்மானந்த ரெட்டியோட பங்களாவுக்கு நேராக நடக்கிறார். அவர் பங்களா வாசலில் போய் நிற்கிறார். அவர் பங்களா வாசலுக்கு இவர் போய் சேரும்போது மணி 3, விடிகாலையில் 3 மணிக்கு அந்த பங்களா வாசலில் போய் நிற்கிறார். அப்போ பங்களாவோட வாசலில் செக்யூரிட்டி நிற்கிறார். அந்த செக்யூரிட்டி அதிகாரி எஸ்எம் கணபதி ஸ்தபதியை பார்த்துட்டு, இவர் தெரிஞ்சவர் அப்படிங்கிறதுனால, என்ன ஸ்தபதியாரே இந்த நேரத்தில் நீங்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க, முதலமைச்சரை பார்க்க போகிறீங்களா அப்படின்னு கேட்குறார். ஆமாம், ஒரு முக்கியமான விஷயமா நான் முதலமைச்சரை பார்த்தே ஆகணும் அப்படின்னு எஸ்எம் கணபதி ஸ்தபதி சொல்கிறார். எஸ்எம் கணபதி ஸ்தபதிக்கு என்ன அந்த அதிகாலை நேரத்தில் ஒரு எண்ணம் வந்ததுன்னா, இந்த விஷயம் இதுவரைக்கும் முதலமைச்சரோட காதுக்கு போய் சேரலை, இந்த விஷயத்தை முதலமைச்சர்கிட்ட நாம் சொல்லிவிட்டு, அதாவது பிரம்மானந்த ரெட்டி அவர்களிடம் சொல்லிவிட்டு இதற்கு ஒரு தடையை நாம் விதிச்சிடணும். அந்த திருப்பதி கோவிலில் எந்த விதமான மாற்றமும் நிகழக்கூடாது, அதாவது அர்த்த மண்டபத்தில் கை வச்சு உடைக்கக்கூடாது, அந்த பெருமாளோட சக்திக்கு பாதிக்கப்படக்கூடாது, இதை முதலமைச்சர்கிட்ட சொல்லி ஒரு தடை போடணும் அப்படின்னு நினச்சி நேராக இங்கே வந்துட்டார். முதலமைச்சரோட பங்களாவுக்கு வாசலில் நிற்கிறார். அந்த செக்யூரிட்டி கேட்குறார், நீங்கள் அனுமதி வாங்கியிருக்கீங்களா? 3 மணிக்கு வந்து நிற்கிறீங்களே, பிரம்மானந்த ரெட்டி அதாவது நமது முதலமைச்சரை பார்க்கறதுக்கு நீங்கள் அனுமதி வாங்கியிருக்கீங்களான்னு கேட்குறார். நான் அனுமதி வாங்கலை, ஆனால் நான் சொல்ல வந்திருக்கக்கூடிய விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த விஷயத்தை நம்ம சிஎம் கிட்ட சொல்லிவிட்டு இப்போ ஒரு அவசர உத்தரவு அவர் கொடுத்தே ஆகணும். இந்த விஷயத்தை சொல்கிறதுக்காக நான் இப்போ புறப்பட்டு வந்திருக்கேன், நான் முன் அனுமதி வாங்கவே இல்லை அப்படின்னு கணபதி ஸ்தபதி சொல்கிறார். அந்த செக்யூரிட்டி ஆஃபீஸருக்கு என்ன ஒன்றுன்னா, அவர் எதுவாக இருந்தாலும் சட்டப்படி தான் நடக்கணும். அவருக்கு வந்து உரிய அப்பாயின்மெண்ட் இருந்தால் தான் உள்ளே அனுமதிக்க முடியும். அவரோட நிலைமை அப்படி. ஆனாலும் கணபதி ஸ்தபதி மிக உயர்ந்த பதவியில் இருக்கிறவர், ஆந்திர மாநிலத்தோட ஒரு அரசாங்க ஸ்தபதி அப்படிங்கிறது அந்த செக்யூரிட்டி அதிகாரிக்கு தெரியும். ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்தை விவாதிக்கிறதுக்காகத்தான் இங்கே வந்திருக்கார். அதனால் இவரை திருப்பி அனுப்புறதுக்கும் அந்த செக்யூரிட்டி அதிகாரிக்கு மனசு இல்லை. இவரை எப்படியான சந்திக்க வச்சாகணும். ஆனால் இவர் அப்பாயின்மெண்ட் வாங்கலை. இந்த அப்பாயின்மெண்ட் இல்லை அப்படின்னா கூட இவரை உள்ளே விடணும். எப்படி விடலாம் அப்படின்னு யோசித்த அந்த செக்யூரிட்டி அதிகாரி கணபதி ஸ்தபதி கிட்ட ஒரு உபாயத்தை சொல்கிறார். அதாவது எளிமையான ஒரு வழியை சொல்கிறார். என்ன வழி அப்படின்னா, அவர் சொல்கிறார் செக்யூரிட்டி அதிகாரி, 4:30 மணிக்கு, விடிகாலை 4:30 மணிக்கு நம்ம சிஎம் வந்து மாடியிலேருந்து காஃபி சாப்பிட்றதுக்கு கீழே வருவார். அந்த படியிறங்கி கீழே வரும்போது அங்கிருந்து நேராக பார்த்தார்னா இங்கே நாம் நிற்கக்கூடிய இடம் தெரியும். இந்த இடத்துல நீங்கள் நில்லுங்க, 4:30 மணிக்கு நில்லுங்க. காஃபி சாப்பிட இறங்கி வரக்கூடிய சிஎம் அங்கிருந்து பார்க்கும்போது உங்களை பார்ப்பார். என்ன ஸ்தபதி இந்த நேரத்தில் வந்திருக்காரு அப்படிங்கிற யோசனையோட ஒருவேளை உங்களை அவர் கூப்பிட்டார்னா நீங்கள் அவரோட போயிடுங்க. உங்கள் விஷயம் என்னவோ அவர்கிட்ட சொல்லுங்கள். அப்படி சிஎம் உங்களை பார்த்த பிறகும் உங்களை கூப்பிடலைன்னா உங்களை நான் உள்ளே அனுமதிக்க முடியாது. நீங்கள் அப்புறம் அனுமதி வாங்கிட்டு தான், அதாவது அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தான் இவரை சந்திக்கணும் அப்படின்னு அந்த செக்யூரிட்டி அதிகாரி சொல்கிறார். தன்னை இந்த நேரத்தில் ஒரு 2 மணி நேரத்தில் எந்த சக்தி தன்னை எழுப்பினது அப்படின்னு கணபதி ஸ்தபதி யோசிக்கிறார். மகாபிரியவாளை போய் பார்த்துட்டு வந்தோம், மகாபிரியவாள்கிட்ட சொல்லிட்டு வந்துட்டோம். மகாபிரியவா என்ன சொன்னார்னா, எல்லாமே உன்னோட மனசுப்படி நடக்கும்னு சொல்லியிருக்கார். என்னோட மனசு அந்த அர்த்த மண்டபம் இடிபடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறது.
அந்த சக்தி தான் மகா பெரியவா என்கிற அந்த மாபெரும் சக்தி தான் என்னை 2 மணிக்கு எழுப்பியிருக்கு. 2 மணிக்கு எழுப்பின என்ன சக்தி, அந்த மாபெரும் சக்தி இந்த முதலமைச்சரை பார்க்கறதுக்காக அந்த வேளையில் எனக்குள்ள தோண வச்சுது. அதன்படி 2 மணிக்கு நான் வீட்டை விட்டு வெளியில் இறங்கி வீதியில் நடந்து 3 மணிக்கு இந்த நேரத்தில் முதலமைச்சரை பார்த்து இதை சொல்லணுங்கிறதுக்காக இந்த இடத்துல வந்து நிற்கிறேன். இது எல்லாத்துக்கும் காரணம் மகா சுவாமிகள் தான். அப்படின்னா எப்படியும் 4:30 மணிக்கு இறங்கி வரக்கூடிய அந்த சிஎம், அந்த முதலமைச்சர், அந்த பிரம்மானந்த ரெட்டியை நிச்சயமாக தன்னை பார்க்கணும், தன்னை பார்த்து கூப்பிடணும் அப்படின்னு அந்த நேரத்தில் கணபதி ஸ்தபதி மனசுக்குள்ள தீர்மானிச்சார். தனக்கு ஒரு நல்ல வேலை இருந்ததுனால் அந்த திருப்பதி கோவில் அர்த்த மண்டபம் இடிபடாமல் காப்பாற்றப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு நியதி இருந்தால், அந்த பெருமாளின் சாநித்தியம் குறைபடாமல் இருக்கணும்னா நிச்சயம் பிரம்மானந்த ரெட்டி தன்னை கூப்பிடுவார். தன்னை கூப்பிடும்போது தன் மனசில் உள்ள ஆதங்கத்தை அப்படியே அவர்கிட்ட கொட்டிடணும், அவர்கிட்ட சொல்லிடணும். ஆந்திர மாநிலத்து தேவஸ்தான அதிகாரிகளும் பொதுப்பணித்துறை அதிகாரிகளும் ஆந்திர மாநில அறநிலையத்துறை அமைச்சரும் அத்தனை பேரும் சேர்ந்து இந்த திட்டம் நடந்தே ஆகணும்னு உறுதியாக இருக்காங்க. ஆனால் இது பண்ணக்கூடாது அப்படிங்கிற தன்னோட கருத்தை சொல்லிடணும்னு கணபதி ஸ்தபதி உறுதியாக இருக்கார். மணி 3, 3:15 மெல்ல ஓடிண்டே இருக்கு, நேரம் ஓடிண்டே இருக்கு. அந்த ஒரு 4:30 மணி வாக்கில் அந்த பிரம்மானந்த ரெட்டி கீழே இறங்கி வருவார். கீழே இறங்கி வரும்போது அந்த பிரம்மானந்த ரெட்டி அந்த சிஎம்மோட கண்ணில் கணபதி ஸ்தபதி படணும். கணபதி ஸ்தபதி பட்டுட்டார்னா நேர அவர் கூப்பிட்டுருவார், உள்ளே போய் சொல்லலாம். ஒருவேளை படலைன்னா இந்த விஷயத்தை சொல்ல முடியாது. அதற்குள்ள ஆந்திர அறநிலையத்துறை அமைச்சர் முந்திண்டார்னா ஒருவேளை இதற்கு ஒப்புதல் தெரிவிக்கவும் கூடும். இதெல்லாம் மனசில் வச்சுட்டு வெளியில் ஒரு தவிப்போடு காத்துருக்கார் கணபதி ஸ்தபதி. எப்போ மணி 4:30 ஆகும், அதிகாலை 4:30 மணிக்கு எப்போ சிஎம் இறங்கி வருவார் அப்படிங்கிறதுக்காக அந்த செக்யூரிட்டிக்கு முன்னாலேயே குறுக்கும் நெடுக்குமாக நடந்துருக்கார் கணபதி ஸ்தபதி. இதனோட தொடர்ச்சியை நாளைய தெய்வத்தின் குரலில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.